காரணம் என்ன என்று கேட்டால், மோகன் பாகவத் இளம் வயதிலேயே RSS சர்சஞ்சாலக்காக பதவியேற்றவுடன் அவருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்து ராஷ்டிரா போன்றவைகள் எல்லாம் மதித்து வைத்துக் கொண்டு. ஆனால் எதிர்ப்புகளும் நிறைய இருக்கிறது அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருந்து. எஸ்பெஷலி இந்த ஒரு கேளிக்கை மன்னராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியிடம் இருந்து. இதெல்லாம் வைத்து பார்த்தால் RSS தலைவர் மோகன் பாகவத் மனதில் ஓடுவது என்ன என்று கேட்டால், 303 சீட்டு 358 சீட்டு வந்து ராமர் மந்திர் கிடைச்சு, ட்ரிபிள் தலாக் கிடைச்சு, 370 கிடைச்சு, இவ்வளவு சக்சஸ் வந்திருக்கு. இந்த சக்சஸுக்கு மெயின் காரணம் நரேந்திர மோடி, பிஜேபி இருந்தாலும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் கல்ச்சரல் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று நினைத்த கோட்பாடுகள் சரியாக நடைபெறவில்லை என்று அரசாங்கம் மீது கோபம் இருக்கத்தான் செய்கிறது. RSS பின்னணியை பார்த்தால், ஆரம்பத்திலே 2014 நரேந்திர மோடி RSS மிக குஷிப்படுத்தினார். 14 ஆளுநர்களை நியமித்தார். இப்பொழுது ஆளுநருக்கு இடம் இல்லை. RSS சொல்றாங்க, கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஒன்னும் பதவி வேண்டாம், நாங்க சொல்றதை நீ செய்ய போறோம், சிலதெல்லாம் மாத்தணும், இந்தியா செக்யூரிட்டியை பாரு, நன்னா பண்றாங்க, இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பின்னணியில் தான் நரேந்திர மோடிக்கு 75 வயதை பற்றி அவர் மனதில் குறிப்பிட்டிருப்பார்.